மார்க்கு 14:25 28. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இன்றைக்கு ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த சிறிய பகுதியில் இயேசு தம்முடைய சீஷருக்கு 2 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். 2 முக்கியமான சத்தியங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவங்களுக்கு வரப்போகிற ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு அவங்கள அது ஆயத்தப்படுத்தும், அவங்கள பலப்படுத்தும். அந்த நேரத்தில் அது உதவுன்றதுனால கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரப்போகுது, நேரிட போகுது. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்? ஒரு சில மணி நேரத்தில் இயேசுவை கைது செய்ய போகிறாங்க. இங்கேருந்து கிளம்பி கெத்சமனி தோட்டத்துக்கு போகிறார். அடுத்தது அங்கே ஜெபிச்சு முடிக்கிறப்போ யூதாஸ் அந்த காட்டி கொடுக்குற யூதாஸ் இல்லையா, இராணுவ கூட்டத்தை கொண்டு வந்து காட்டி கொடுத்துட்றான். இயேசுவை கைது செஞ்சு தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவரை விசாரணை நடத்தி வாரநாள் அடித்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. 3.5 வருஷமாக இயேசுவோடையே இருக்கிறாங்க, இயேசுக்கு பின்னாலே போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு இயேசுக்கு பின்னால் வந்தவங்க அவங்க. இவர் தான் அவங்களுடைய எதிர்காலம்னு உண்மையிலே பாடி மட்டும் வரல. நாம் இப்போ பாடணும், எதிர்காலம் நீர் தான். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு பின்னால் போனாங்க. ஆக்சுவலாக திடீர்னு இவரை தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க உலகமே போனது, இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு. பயங்கரமான ஒரு 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 ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு 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 சில நாட்களாக இருந்திருக்கும் பாருங்க. அது வரப்போகுது, ஒரு சில மணி நேரத்தில் நடக்க போகுது அது. ஆனால் அவங்களுக்கே நடக்க போகுதுன்னு தெரியாது. இயேசுக்கு தெரியும் அது நடக்க போகுதுன்றதுனால அது நடக்கிறதுக்கு முன்னாலே 2 முக்கியமான சத்தியங்களே அவர்களுக்கு இங்கே இந்த நான் வாசித்த பகுதியில் போதிக்கிறார். அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாமும் இன்றைக்கு இந்த 2 காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னு இயேசு விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். இயேசு அன்னைக்கு அவங்கள்ட்ட சொன்ன அந்த 2 சத்தியங்கள் நமக்கும் இன்றைக்கு பொருந்தும், நமக்கும் உதவும், நம்மையும் பல விதத்தில் ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். ப்ராக்டிக்கலாக பல விதத்தில் நமக்கு அது உதவும். 2 காரியங்கள். எந்த 2 காரியங்கள்? 2 சொல்கிறேனே, எந்த 2 சத்தியம்? சத்தியம் நம்பர் 1 அது 25ஆம் வசனத்தில் இருக்கு. 25ஆம் வசனத்தில் தான் முதல் அந்த சத்தியம் இருக்கு. 25ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு எடுத்தோன்னா புரியலன்னா கூட பரவாயில்ல. முதல்ல ஒரு காரியம் புரியணும், என்னமோ முக்கியமாக சொல்ல வராருன்னு தெரியுது. எப்படி தெரியுது? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? இதை கவனி, இது முக்கியம், இதை நம்பு, இதை விட்டுறாத, அதானுங்க அர்த்தம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் பழைய அந்த கிங் ஜேம்ஸில் வெரிலி ஐ சே டு யூ அப்படின்னு வரும். மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் ட்ரூலி ஐ சே டு யூ அப்படின்னு வரும் பாருங்க. இந்த ஆக்சுவலாக ஒரிஜினல் மொழியில் இந்த மெய்யாகவே, தமிழில் இருக்கு பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரிஜினல் மொழியில் ஆக்சுவலாக என்ன வார்த்தைன்னா ஆமேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக்சுவலாக தமிழில் பாருங்க கடைசியில் சொல்கிற மாதிரி வந்துடுது. இப்படி 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 அப்படின்ட்டு மெய்யாகவே உங்களுக்கு அந்த நாள் வரைக்கும் அந்த ரசத்தை நான் குடிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழில் வந்துருச்சு இல்லையா. மெய்யாகவே கடைசியில் வருது. ஆக்சுவலாக ஒரிஜினல் எப்படி வருதுன்னா ஆங்கிலத்தில் அப்படி தான் வரும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது அந்த நாள் வரைக்கும் அந்த ரசத்தை நான் குடிக்க மாட்டேன். அந்த மெய்யாகவேக்கு பின்னால் இருக்கிற ஒரிஜினல் வார்த்தை ஆமேன். ஆமேன் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன்ற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். இது தமிழ் வார்த்தை கிடையாது, ஆங்கில வார்த்தை கிடையாது. ஆமேன்றது எங்கே வந்தது? எபிரேயர்களுடைய வார்த்தை அது. அவங்க எபிரேய மொழியில் பயன்படுத்துகிற சில கிறிஸ்தவர்களாகிய நாம் சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் பாருங்க. இதெல்லாம்
எங்கேருந்து வந்ததுன்னா யூதர்கள்ட்டிருந்து வந்தது. அவங்களுடைய எபிரேய மொழியில் அவங்க தான் ஆமேன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த வார்த்தையில் அவங்கள்ட்ட எடுத்து அவங்கள்ட்ட காப்பி அடித்து நாம் சொல்கிறோம். இது தமிழும் கிடையாது, ஆங்கிலமும் கிடையாது. அல்லேலூயாவோட அர்த்தம் என்னது? யாவேக்கு துதி உண்டாவதாக. யா, அல்லேலூயா. யாக்கு, யான்னா யாவேனுடைய ஷார்ட், அது ஷார்ட் ஃபார்ம். யாவேக்கு துதி உண்டாகட்டும், அதான் அல்லேலூயா. பிரைஸ் பி டு யாவே. அவங்க சொல்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்துலாம் இருக்குது பாருங்கள். அதை நம்ம அப்படியே எடுத்து கிறிஸ்தவர்களாக நாம் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு தேவனுடைய மக்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க எந்த வார்த்தைகளை வச்சு தேவனை துதிச்சாங்களோ நாமும் அதை பயன்படுத்திக்கிறோம் சில நேரம். அல்லேலூயா, ஆமேனும் அவங்க பயன்படுத்தின ஒரு எபிரேய மொழி வார்த்தை தான். அது என்னோட அர்த்தம் என்னன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதாவது இப்போ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நான் இன்றைக்கி ஜெபிச்சேன், கடைசியில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஆமேன்னு போட்டிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் உங்கள் ஜெபத்தோடு அக்ரி பண்ணுறோம், உங்கள் ஜெபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கட்டும், அதுதான் அர்த்தம். ஆமேன்னு அதான் அர்த்தம். அப்போது ஆமேன்ற வார்த்தை எல்லாருக்கும் பரவலாக பயன்படுத்துவாங்க யூதர்கள் மத்தியில். எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு தேவ மனுஷன் வந்து ஏதாவது ஒரு தேவனுடைய வார்த்தையை சொன்ன பிறகு ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஆமேன் என்று இருக்கும். நாம் இன்னைக்கு பண்ணுற மாதிரி தான். பழைய ஏற்பாட்டிலையும் அதெல்லாம் அப்படிப்பட்ட பகுதியெல்லாம் இருக்குது பாருங்க. அப்புறம் அதை அந்த வார்த்தையில் சொல்லி முடித்த பிறகு கடைசியில் ஒரு ஆமேன். ஆனால் இயேசு வித்தியாசமாக ஆமேன்னு சொல்கிறாரு. இயேசு ஆமேன்ற வார்த்தை இந்த பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது, தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் பயன்படுத்துகிறாரு. ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ், வேத வல்லுநர்கள் ரொம்ப இதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. என்ன பண்ணுறாருன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா வழக்கமாக அவர் என்ன பண்ணணும், அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லிடணும், ஜனங்க தான் ஆமேன்னு சொல்லணும். ஆனால் இவரே ஆமேன்னு போட்டுக்கிறாரு. வழக்கமாக அந்த ஒரு சொல்ல முடிச்ச பிறகுதான் கடைசியில் தான் ஆமேன் வரும். இவர் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறார், ஆமேன் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன இதனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்றத வேத வல்லுநர்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஏன் ஆமேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணுறாரு. இதை கவனி, இதை விட்டுறாதுன்றாரு. நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், நான் சொல்ல போகிறது சத்தியம், நான் சொல்ல போகிறது நீ நம்பணும். முக்கியம், இது சத்தியம், இது நீ நம்பணும். நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீ நம்பணும். சில நேரம் அந்த ஆமேன் ஐ சே டு யூ, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறப்போ சில இதெல்லாம் கவனிங்க. ஒரு முறை சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எல்லாரும் சிறு பிள்ளைய போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இதை கவனி. இந்த இப்போ நான் சொன்னதை கவனி, விட்டுறாது. இது ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து பாரு. இது நம்புறது கஷ்டமாக இருந்தால் கூட இதை நீ நம்ப வேண்டும், இது சத்தியம். அப்போது அவர் என்ன சொல்ல வராருன்றது 25ஆம் வசனத்தில் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவர் ரொம்ப முக்கியமானதை சொல்ல வரார். அவர் சொல்லுவது சத்தியம், அதை நாம் நம்ப வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். என்னதான் சொல்ல வரார், என்னமோ பெருசாக சொல்ல வராரு. என்ன சொல்ல வரார் பாருங்க, 25ல் என்ன சொல்ல வரார்? நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? ஆக்சுவலாக இப்போதான் அந்த ராப்போஜனம் முடிஞ்சது. சீஷரோட உட்காந்து பஸ்காவை சாப்பிட்டு முடிச்சார். அப்போதான் வந்து அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து ஆசீர்வச்சுலாம் கொடுத்துலாம் அதெல்லாம் பண்ணாங்க. ரசத்தையும் ஆசீர்வச்சு எல்லாரும் பானம் பண்ணாங்க. பானம் பண்ணி முடிச்சாச்சு. கப்பை இப்படி வச்ச உடனே என்ன சொல்றாரு? கடைசியாக குடிச்சு இப்படி வச்ச பிறகு, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ண. இப்போதான் பானம் பண்ணாரு திராட்சைப்பழ ரசத்தை. பானம் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு சொல்றாரு, இனிமே அந்த நாள் வர வரைக்கும் நான் இதை குடிக்க மாட்டேன்றார். எந்த நாள் வர வரைக்கும்? எந்த நாள்? அந்த நாள் வர வரைக்கும் நான் இதை குடிக்க. எந்த நாள் வர வரைக்கும்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும். இதில் ஒரே ஒரு டீட்டெயில் இங்கே விடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு டீட்டெயில் மார்க்கில் மிஸ்ஸிங். அது வந்து மத்தேயுவில் இருக்கு. அந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த நாளில் நவமான ரசத்தை உங்களோட கூட பானம் பண்ணும் வரைக்கும். அது உங்களோட கூட, எல்லாம் சொல்லுங்க, உங்களோட கூட. அது வந்து மார்க்கில் இல்லை, ஆனால் மத்தேயு 26, 29 இருக்குது. சில நேரம் மார்க் வந்து சுருக்கமாக சொல்லிவிடுவார் பாருங்க. என்னுடைய விவரம் வந்து மத்தேயுவில் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறார் இயேசு?
கிளாஸ் இப்படி குடிச்சு இப்படி வச்ச உடனே சொல்றாரு, இனி நான் பானம் பண்ண மாட்டேன் எது வரைக்கும் என் பிதாவினுடைய ராஜ்யத்தில் உங்களோட கூட அந்த நவமான ரசத்தை அன்றைக்கு பானம் பண்ற வரைக்கும் நான் இதுக்கப்புறம் பானம் பண்ண மாட்டேன். என்ன நடக்குது இங்க? இது என்ன பண்றாரு? திஸ் இஸ் வவ் லாங்குவேஜ். இது ஒரு சபதம் பண்ணுகிறார். சபதம் பண்றதுன்னா, அதாவது சிலர் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுப்பாங்கல்ல, நான் இதை சாதிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் போ. பைபிள்லேயே கூட சில உதாரணம்லாம் இருக்கு அந்த மாதிரி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 40 யூதர்கள் கூடி ஒரு சபதம் பண்றாங்க. என்னன்னா, பவுலை கொல்ற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம்ன்றான். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் பவுல் மேல அவ்வளோ வெறுப்பு பாருங்க. அவர் கிறிஸ்துவ எங்க பார்த்தாலும் பிரசங்கிச்சுக்கிட்டு இந்த சுவிசேஷத்தை பரப்பிக்கிட்டு இருக்காரு. பிடிக்கல அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, அவர் அந்த மனுஷனை சாகடிக்கிற வரைக்கும் நாங்கள் 40 பேர் சாப்பிடவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம். எப்படி தான் பிழைச்சாங்களோ தெரில. ஏன்னா பவுல் கொஞ்ச நாள் இருக்கிறார், அதுக்கப்புறம் சாகடிக்க முடியல அவ்வளோ லேசில். அப்போ ஒரு சபதம் பண்றது, ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறது. இயேசு என்ன பண்றாரு? கிளாஸ் இப்படி குடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு, அந்த நாள் வர வரைக்கும் நான் இதை திரும்ப குடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஒரு சபதம் பண்றாரு. எந்த நாள் வர வரைக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை உங்களோட கூட பானம் பண்ணும் நாள் வரைக்கும். எந்த நாளை சொல்றார்? எந்த நாளை சொல்றார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை உங்களோட கூட, அதாவது எந்த நாளை சொல்றாருன்னா, கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த நாளை சொல்றாருன்னா, கடைசியில், இறுதியில், அவர் திரும்ப வந்த பிறகு. அதாவது பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் கைது செஞ்சிருவாங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, மறிச்சிருவார், அப்புறம் உயிரோட எழும்புவார், அதுக்கப்புறம் சீஷர்கள்ட்ட காட்சி அளிப்பார், அதுக்கப்புறம் பரமேறுவார். எந்த நாளை சொல்றாரு? எந்த நாளை சொல்றாருன்னா, அதெல்லாம் தாண்டி இரண்டாம் வருகை, அவர் திரும்ப வந்த பிறகு, அவர் திரும்ப வரும்போது அவருடைய ஜனங்கள் அவரோட சேர்க்கப்படுவார்கள். நாம இயேசுவோட சேர்க்கப்படும் போது ஒரு பெரிய கல்யாண விருந்து மாதிரி நடக்க போகுதுன்னு வேதம் போதிக்குது. இறுதியில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலாம் நீங்க அதை பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. ஆங்கிலத்தில் சில நேரம் இப்படி சொல்லுவாங்க, த மெசியானிக் பேங்க்வெட், மேசியாவினுடைய விருந்து. அதாவது இயேசு வருவார், நாம் அவரோட சேர்க்கப்படுவோம், ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கும், ஒரு கல்யாண விருந்து. இதுல மணவாளன் இயேசு, மணவாட்டியார் நாம தான், சபையார். ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கும். அங்க இயேசுவோட நாம புசிப்போம், குடிப்போம், அப்படிலாம் பைபிள் சொல்லுது பாருங்க. வாசித்து பாருங்க. எத்தனை நிறைய இடத்துல போதிக்கிறார் இதை பற்றி இயேசு. பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? உதாரணத்துக்கு மத்திய 22 ஒரு ஓமை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படியா, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்காக ஒரு கல்யாண விருந்தை வச்சாராம். அந்த கல்யாண விருந்துக்கு எல்லாரையும் இன்விடேஷன் அனுப்பினாராம். எல்லாரையும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு இன்விடேஷன் அனுப்பினாரு. ஃபர்ஸ்ட் அனுப்பின ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இன்விடேஷனை வாங்கி எனக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, நாங்கள் ரொம்ப பிஸி, நாங்கள் இயேசு கதை சொல்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறாரு கதையை. இன்விடேஷன் வாங்கி பிஸியாக இருக்குன்ட்டாங்களாம், நாங்கள் வர முடியல. ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் இன்வைட் பண்ணவங்கலாம் அழைச்சவங்கலாம் வர முடியலன்றாங்க. ராஜா கோவப்பட்டு சொல்கிறாரு, எல்லாரையும் தெருவில் போய் இருக்கிற எல்லாரும் யாரை வேணா இன்வைட் பண்ணி, யார் வேணா வரலாம். இப்போ அந்த கதையினுடைய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அழைப்பு யாருக்கு போச்சு? யூதர்களுக்கு போச்சு. யூதர்களுக்கு போச்சு. அவங்க அதை அசட்டப் பண்ணினார்கள். அப்புறம் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அது உலகம் முழுவதும் எங்கும் போய்விட்டது. அப்படிதான் நமக்கெல்லாம் சேர்ந்தது பாருங்க. யார் வேணா வரலாம். இதுல நம்ம கெஸ்ட் மட்டும் கிடையாது. மற்ற இடங்கள்ல போதனை வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது? அவர் தான் மணவாளன், நாம தான் மணவாட்டியம். அப்ப நம்ம இந்த விருந்துல வெறும் கெஸ்ட் கிடையாது, நாம தான் இயேசுக்கு அடுத்தபடி நாம தான் மெயின். அப்போ இப்படி நடக்க போகுதுன்னு பைபிள் வேதம் சொல்லுது பாருங்க. உங்க முடிவு நம்முடைய முடிவு என்னவா இல்லையா? ஏதோ ரிட்டையர்மெண்ட்ல போய் முடியலங்க வாழ்க்கை, என்னங்க? அல்லது சிலர் சொல்ற மாதிரி 6க்கு 3 ஒரு பெட்டியில ஒன்றும் போய் முடியல.
அதெல்லாம் தாண்டி இயேசு ஒரு நாள் திரும்ப வருகிறார். நாம் உயிரோடு எழுப்பப்படுகிறோம், அல்லது நம்ம உயிரோடு இருக்கும்போதே வந்தார்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், அவரோட சேர்க்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடைபெற போகிறது. எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஃபீஸ்டிங்கில் முடியுது, ஃபாஸ்டிங்கில் இல்லை. ஃபீஸ்டிங்கும் இருக்குது, ஃபாஸ்டிங்கும் இருக்குது பைபிளில். ஆனால் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போய் பாருங்கள் நீங்கள். ஃபீஸ்டிங் தான் அதிகமாக இருக்குது. என்னமோ தெரில, அவருக்கு விருந்து ரொம்ப பிடிக்குது. இந்த திரு விருந்தே அந்த கல்யாண விருந்தினுடைய முன் ருசி தான். இது அதுதான் இதனுடைய உண்மையான நிறைவேறுதல்னு சொல்லலாம். அங்கதான் போய் முடிய போகுது பாருங்க. அதனாலதான் முதல் திருவிருந்திலே அதை பேசிட்டார் அவரு. அந்த நாள் வரைக்கும் நான் திரும்ப இதை சாப்பிட மாட்டேன்ட்டார். என்ன சொல்றாரு, நல்ல கவனிங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த கல்யாணம், அந்த இறுதியில் வரப்போற கல்யாண விருந்துல தேவ ஜனங்கள், அவருடைய இயேசுடைய விசுவாசிகள் எல்லாம் வருவாங்க. இயேசு அதை பற்றி மத்தேயு 8 சொல்றாரு, எப்படி கடைசியில் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து எல்லாம் அவரோட சேர்ந்து பந்தி இருப்பாங்க. அவரோட மட்டும் கிடையாது, மற்ற பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரோட சேர்ந்து நாம் எல்லாம் ஒன்னா பந்தி இருப்போமா. எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே அந்த பந்தியில் ஆபிரகாம் இருப்பார், ஈசாக்கு இருப்பாங்க, யாக்கோபு இருப்பாங்க, பேதுரு, பவுல் எல்லாரும் இருப்பாங்க, நாமளும் இருப்போம், இயேசு இருப்பார். எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிப்போம், புசிப்போம், கொண்டாடுவோம். என்ன பண்ணிட்டார் இயேசு? என்ன சொல்றாரு அந்த 25ஆம் வசனத்தில்? அந்த தேவனுடைய ராஜ்யம் முழுமையா வர்றப்போ நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரை உங்களோட கூட நாம் எல்லாரும் திரும்ப உட்கார்ந்து பானம் பண்ணுவோம்ல, அந்த நாள் வரைக்கும் திரும்ப நான் திராட்சை பழ ரசத்தை குடிக்க மாட்டேன்றார். என்ன பண்றாருன்னா சபதம் பண்றாரு, இதோட முடிஞ்சிடாது போ அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தை அவரை கைது செஞ்சு அவரை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அப்போ இவங்க என்ன நினைச்சிருவாங்க, சீஷர்கள் இதோட முடிஞ்சிருச்சான்னு. அதனால தான் முன்னாலேயே சொல்லிடுறாரு, இப்போ இதோட முடியலப்பா, இப்போ நம்ம புசிச்சோம் குடிச்சோம்ல, இதுக்கப்புறம் திரும்ப சந்திப்போம். வெறும் நான் உயிர் தெழுந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லை, அப்பவும் பாருங்க, அப்போ அவர் உயிர் தெழுந்த பிறகு காட்சி அளிக்கிறார். பைபிளில் வாசித்து பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில், யோவான் 20:21 பார்த்தீங்கன்னா எப்படி உயிர் தெழுந்த பிறகு அவர் காட்சி அளிக்கிறார்னு பார்ப்பீங்க. அவரை பார்த்து இவங்களால நம்ப முடியல சீஷர்களால. என்ன நினச்சிக்கிறாங்க, இதுனா கோஸ்டான்னு நினச்சிக்கிறாங்க. என்ன இப்படி ஒரு ஆவியா இருக்கிறாரு, கண்ணு அவங்களுக்கு கண், they think their eyes are playing games பாருங்க. நம்ப முடியலன்னா இயேசுதானா இது, நான் ஒரு ஆவியை பார்க்குறோமா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ப முடியாம ஒரு இருக்கிறதுனால என்ன பண்றாரு, காட்சி அளிக்கிறப்போ அவரே சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்றாரு. வேணே சாப்பிட்டு காமிச்சிட்டு சொல்றாரு, ஆவி சாப்பிட முடியுமா? அப்போ அங்க பாத்தீங்கன்னா மீன், பொரிச்ச மீன் சாப்பிட்றாருன்னு சொல்லப்படுது. தேன் துணிக்கையை சாப்பிட்றாருன்னு சொல்லப்படுது, தேன் சாப்பிட்றாருன்னு சொல்லப்படுது. அப்பத்தை ஒரு இடத்துல பிட்டு கொடுக்குறாருலாம் சொல்லப்படுது. ஆனால் ஒரு டீட்டெயில் மட்டும் அங்கே பார்க்க மாட்டீங்க நீங்கள். அது என்னன்னா, திராட்சைப்பழ ரசத்தை குடித்ததா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வராது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் அது இல்லைங்க. வெறும் மீனை சாப்பிட்டாருன்னு வருது, தேனை சாப்பிட்டாருன்னு வருது. ஆனால் திராட்சைப்பழ ரசத்தை குடித்ததா வரலை. அப்படி ஏதாவது குடிச்சிருந்தா கூட நிச்சயமா வெறும் அப்படிப்பட்ட ஒரு மைனர் ஒரு சின்ன ஒரு உணவை அவர் சொல்றது போல தெரியல. இங்க என்னமோ பெருசா சொல்றது போல தெரியுது. நான் மெய்யாகவே சொல்றேன், அந்த நாள்ல உங்களோட கூட நவமான ரசத்தை என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துல குடிக்கிற வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் நான் இனி குடிக்க மாட்டேன் சபதம் பண்றாரு. என்ன பண்றாரு, இதோட முடிஞ்சிடல, திரும்ப நாம சந்திப்போம், கடைசியில நாம கொண்டாடுவோம், அங்க உங்களோட சேர்ந்து நான் குடிக்கிற வரைக்கும் இதை திரும்ப நான் குடிக்க மாட்டேன்னு. என்ன திரும்ப அர்த்தம், அந்த நாள் வரைக்கும் உன்னை பத்திரமா கொண்டு போய் என்னோட அங்க மேஜையில உட்கார வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்ற. அதான் அர்த்தம். அது ஒரு சபதம். உன்னை அந்த நாள்ல அந்த கல்யாண விருந்து வரைக்கும் உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து நீ என்னோட சேர்ந்து உட்கார்ந்து புசிச்சு குடிச்சு கொண்டாடுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், கைவிட மாட்டேன். இன்னிலிருந்து அது வரைக்கும் நான் என்ன செய்யணுமோ செஞ்சு உன்னை இங்கிருந்து அங்க வரைக்கும் கொண்டு போவேன். நித்தியமா உன்னோட இருப்பேன்னு அர்த்தம். இட்ஸ் அ வவ். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா அதுதான் நடக்குதுங்க. ஏன் இப்படி பண்ணாருன்னா, அதான் இப்படி குடிச்சு இப்படி வச்சாரு, ஒரு கிளாஸை குடிச்சு வச்ச உடனே அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இறுதியில் கொண்டாடுவோம், அப்போ குடிப்போம் அப்படின்றாரு.
அதான் நம்ம சில நேரம் ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிட்டு கிளம்புறப்போ என்ன சொல்லுவோம், போயிட்டு வரேன், தமிழில் சொல்லுவோம், போயிட்டு வரேங்க. அது ஒரு நல்ல ஒரு வழக்கம் இல்லையா தமிழர்கள் மத்தியில். போகிறேன் பாயின்னு சொன்னால் பத்தாது, போயிட்டு வரேன். ஆனால் ஒரு வேளை போயிட்டு வரலாம், அல்லது போயிட்டு வராமலும் கூட இருக்கலாம். சும்மா ஒரு மரியாதைக்கு அப்படியே சொல்கிறோம், போயிட்டு வரேன். ஆனால் தேவன் உங்களை பார்த்து போயிட்டு வரேன்னா வந்துடுவார் இல்லையா. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் see you later. தேவன் உங்களை பார்த்து see you laterனா உண்மையிலே he will see you later. இது சும்மா அப்படி கேஷுவலான ஒரு போயிட்டு வரேன் கிடையாதுங்க. இது ஒரு வவுங்க, இது ஒரு சபதம். இது ஒரு சொல்கிறாரு, கிளாஸை வச்சுட்டு சொல்கிறாரு, அடுத்து அந்த நாள் உன்னோட சேர்ந்து குடிக்கார வரைக்கும் நான் இதை குடிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த நாள் வரைக்கும் உன்னை போய் பத்திரமா சேர்த்துருவேன்னு அர்த்தம். அக்கறைக்கு உன்னை போய் சேர்த்துருவேன், அதான் அர்த்தம். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் இஸ் அ வேல்டு ப்ராமிஸ். இதுதான் கடைசி தடவை நம்ம குடிப்போம் கிடையாது, நாம திரும்ப குடிப்போம். நான் சொல்றேன், அந்த இறுதி நாள்ல திரும்ப குடிப்போம், கொண்டாடுவோம். இதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுக்கிற இந்த ஒரு வாக்குல, இது ஒரு வாக்குங்க, இது ஒரு வாக்குறுதின்னு கூட சொல்லலாம். நீங்க அந்த நாள் வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன்னா இதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னா, இந்த நாள் வரைக்கும் அந்த நாள், இந்த நாள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அதில் அடங்கி இருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சு நாங்க கொண்டு போகணுமோ அத்தனையும் நான் செய்யவேன். கடைசி ராப்போஜனத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்றாரு அதை. இதுக்கப்புறம் தான் சிலுவைக்கே போறாரு. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, அங்க கொண்டு போய் உன்னை சேர்க்கறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நிச்சயமா அது செய்யாம விட மாட்டேன். கிளாஸை வைக்கிறப்போ ஒரு உறுதியாக வைக்கிறாரு. கொஞ்சம் பிக்சர் பண்ணி பாருங்க. குடிச்சு வச்சுட்டு இங்கிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நான் செய்யாமல் விட மாட்டேன். சாகணுமா, அப்போ சாக போகிறேன். நெக்ஸ்ட் அதுதான் போய் சாகுறாரு. அவர் செத்தாதான் நாம் அங்கே அந்த நாளில் போய் அவரோட கொண்டாட முடியும். ஆகவே நமக்காக உயிரையை கொடுத்து ரத்தத்தை சிந்தி சாகிறாரு. சிலுவை இதில் அடங்கி இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ராப்போஜனத்திலிருந்து கடைசி ராப்போஜனத்திலிருந்து கல்யாண விருந்து வரைக்கும் என்னென்ன அவர் செய்கிறாரோ அத்தனையும் அதில் அடங்கி இருக்கு. அதான் அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது உனக்காக நான் என்னென்ன செய்யணுமோ அதை செய்வேன். அன்னைக்கு நீ என்னோட சேர்ந்து கொண்டாடுவேன். சிலுவை அதில் இருக்கு பாருங்க. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்று இதை செய்வேன் இல்லைன்னா சாவேன். அவர் சொல்றாரு, இதை செய்யறதுக்குனே நான் சாவேன், இதை சாதிக்க ஒன்று அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்குனே நான் சாகிறேன் அப்படின்ட்டு தான் சாக போறாரு. அடுத்தது அதுக்கப்புறம் உயிரோடு எழும்புகிறார். இதில் என்னென்ன அடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் காட்சி அளிக்கிறார் சீஷரிடத்துல. அதுக்கப்புறம் அவங்கள நம்புறதுக்கு, அதுக்கு காட்சி அளிக்கிறப்போ கூட நம்ப மாட்டாங்க. நான் சொன்னது போல காட்சி அளிக்கிறப்போ நம்ப மாட்டான். அவன் இதுதான் இயேசுன்னு சீஷர் நம்ப மாட்டாங்க. நீங்க வாசித்து பாருங்க. அவன் நம்புறதுக்கு உதவி செய்யறாரு, அவனுக்காக சாப்பிட்றாரு. தப்பா பார்த்துக்கப்போ, தொட்டணுமா தொட்டுக்கப்போ, என்ன செய்யணுமோ உதவி செய்யறாரு. அவனை நம்புறதுக்கு உதவி செய்யறாரு. அதுக்கப்புறம் அவங்கள அபிஷேகிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அவங்கள நிரப்புகிறார். அவங்கள வாழ்க்கையின் அத்தனை சவால்களையும் மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறாரு. அவங்களுக்கு தொடர்ந்து போதிக்கிறார், அறிவை தரார், ஞானத்தை தராரு, பலத்தை தராரு, ஊழியத்தை தராரு, அவங்கள பயன்படுத்துறாரு. அவங்களோட கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. அவங்கள கொண்டு உலகத்தையே கலக்கினார். அன்று ராத்திரியில் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை, அந்த ஒரு நிச்சயத்தை கொடுக்க விரும்பினார். மெய்யாகவே நான் சொல்றேன், இதோட முடிஞ்சிடல, கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. இதை நீ தெரிஞ்சுக்கோன்றாரு. இதை நீனு நான் கேட்கிறேன், அவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? இல்லை அவங்களுக்கு தான் பொருந்துமா? அது ஒரிஜினல் டிசைபிள்ஸுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இந்த வார்த்தைகள், அவர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் நிச்சயமா நமக்கு பொருந்தும் நினைக்கிறேன், இல்லையா? எத்தனையோ வார்த்தைகள், அந்த ஒரிஜினல் சீஷர்களுக்கு இயேசு சொன்ன எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு பொருந்தும், இல்லையா? எத்தனையோ வார்த்தைகள், முக்காவாசி வார்த்தைகள் பொருந்தும், இல்லையா? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். யாரை பார்த்து சொன்னார்? நம்மளை பார்த்தா சொன்னார்? அவங்கள பார்த்தா சொன்னார். அவங்க தான் அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. அவங்கள்ட்ட சொன்னதை நாம் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட சொன்னது மாதிரி. ஏன்னா அவங்கள்ட்ட சொன்னப்போ நம்மகிட்டையும் சொல்லிட்டார்.
எப்படி தெரியும்? அதனாலதான் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு வேதத்துல. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்றாரு. அவங்கள பார்த்து தான் சொன்னாரு, சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, நான் சொன்னதெல்லாம் போய் கற்பீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லை, அந்த கல்யாண விருந்தில் அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்க போறது இல்லை, நாமும் அங்கே இருப்போம். நிச்சயமா நமக்கும் அது பொருந்தும், விசுவாசிகளாகிய நமக்கும் பொருந்தும். அப்போ இயேசு அன்று ராத்திரியில அவங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு எப்படி விரும்பினாரோ, இன்றைக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறார். அவர் சொல்றார், உங்களை பார்த்து கடைசி வரைக்கும் நான் கொண்டு போய் உங்களை சேர்க்காம உங்களை விட மாட்டேன் நான். அவர் எடுத்த சபதம், அன்னைக்கு எடுத்த சபதம் சொல்லலாம், முன்னாலே எடுத்துட்டார். ஆக்சுவலா இந்த சத்தியத்தை பைபிள் எத்தனையோ விதத்துல பல இடங்கள்ல நேரங்கள்ல போதிக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். He wants you to know this. உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வேன்றாரு. உங்களுக்காக சாகணுமா சாகிறேன், உயிரோட எழும்பி பரிந்து பேசணுமா பரிந்து பேசுறேன், சுவிசேஷத்தை உங்களுக்காக அனுப்பி பிரசங்கிக்கப்பட வைக்கணுமா அதை செய்யறேன் நான். அப்படிதானங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நாம. சென்னை பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலைங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் சென்டர் என்னது? ஜெருசலம். சென்டர் எருசலேம். சென்னையில் இருக்கிற நாம் இங்க வரைக்கும் சுவிசேஷம் வந்திருக்குன்னா இது அவர் தான் செஞ்சார். மரித்து உயிரோட எழும்பி அப்புறம் ஊழியர்களை எழுப்பி உலகம் எங்கும் போக செய்து தோமாவே இங்க வந்தார்ன்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ மிஷினரிமார்கள்லாம் அப்படிதான் சுவிசேஷம் இங்க இங்க ரீச் ஆயிருக்குது. நாம் அதை கேட்டிருக்கோம், நம்மளை கேட்க வச்சிருக்கிறார், நம்ம நம்பும்படி உதவி செஞ்சிருக்கிறார். நமக்கு உதவி செய்யலையா? எவ்வளவு சீஷர்ல நம்புறதுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லை, நம்மளையும் நாம சும்மா நம்பி கொஞ்சம் நெஞ்சத்துல நாம நம்புற மாதிரி இல்லையே. சில நேரம் சிலர் அந்த ரட்சிப்பை அப்படி எதிர்ப்பாங்க இல்லையா? தேவன் ரட்சிப்புக்குள்ள ஒருத்தரை நடத்துறாருன்னா அது ஒரு ப்ராசஸ். அப்படி எதிர்ப்பாங்க ஜனங்க. இல்லை வேண்டாம் 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 வேண்டாம், இல்லை இயேசுகிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா இதை விட்டுறணும் அதை விட்டுறணும், இல்லை இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டா அப்புறம் திரும்பி பார்க்க முடியாது, பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. எவ்வளோ ஜனங்க தேவன் அவங்கள இழுக்கும் போது, அவங்கள அழைக்கும் போது எதிர்க்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நம்மளோட மல்லு கொடுத்து பொறுமையாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி. அப்படி தானங்க நடந்திருக்கு உங்களுக்கு, எனக்கும் அப்படி தான் நடந்திருக்கு இல்லையா? நம்மளை எப்படி நடத்தணுமோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்தி நம்மளை தொடர்ந்து முன்னேற வைக்கிறார். இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? சபதம் பண்ணி விட்டார். அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நான் செஞ்சிருவேன். இன்னிலிருந்து அன்னி வரைக்கும் நம்புறதுக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கிறப்போ அதற்கு ஏற்ற உதவியை தராரு. சில நேரம் அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தராரு. இப்போதான் பாடணும் இல்லையா? என்மேல் உன் கண்ணை வைத்து உன் வார்த்தையை தினமும் எனக்கு தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. எப்படி நடத்தி வருகிறார். இதெல்லாம் சபதம் செய்துட்டார். கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அங்க கொண்டு போய் சேர்க்காம உன்னை விட மாட்டேன். நாமளும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நமக்கும் அந்த நிச்சயம் இருக்கணும்னு விரும்புகிறார். He wants us to know that he is radically committed to saving us to the end. முற்று முடியாது, நான் உன்னை ரட்சிக்காம விட மாட்டேன் அப்படின்றார். கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கில வார்த்தையில் இல்லையா? கமிட் ஆயிட்டங்க, நம்மகிட்ட கமிட் ஆயிட்டாரு இவர் இயேசு. அப்படி செஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு திருமணத்துலலாம் அந்த ஆண் அந்த புருஷன் மனைவிக்கு அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க. மனைவி ஆக்சுவலாக கொடுத்த பிறகுதான் புருஷன் மனைவினே அழைக்கப்படுறாங்க. நான் சுகத்திலையும் சுகவீனத்திலையும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கு உண்மையா இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி இவர் நமக்கு வாக்கு கொடுத்துறாரு. நித்தியமாய் உனக்கு நான் உண்மையா இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், அங்க போய் சேர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நானு செய்யறேன். அவரே முன் நமக்கு கமிட் ஆயிடுறாரு. எப்படி இது? இந்த சத்தியம் பல விதத்துல பல இடத்துல பைபிள்ல போதிக்கப்படுது. வேற இந்த வசனத்தை வச்சு நான் சொல்ல,
இந்த வசனத்திலையும் போதிக்கப்படுது, பல இடங்களில் போதிக்கப்படுது. உதாரணத்துக்கு இயேசு சொன்ன மற்ற வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ இருக்குது, ஆனால் சிலதை மட்டும் சொல்கிறேன். அந்த கடைசியில் சொல்கிறார்ல, நீங்கள் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு போதிங்கன்னு சொன்ன பிறகு எப்படி முடிக்கிறார்? மத்திய 28:20, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் உன்னோட, பயப்படாத, நான் சொல்கிறது போய் பண்ணுன்றாரு. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 அல்லது யோவான் 14:1-3 அருமையான பகுதி. ஏன்னா இதே மாதிரி இடம் தான், அங்கே இதே மாதிரி சூழல் தான். சிலுவைக்கு முன்னால் பேசுகிற வார்த்தைகள். யோவான் 14:1-3 சீஷர்கள் ஆயத்தப்படுத்துறாரு, அவங்களுக்கு வரப்போற அந்த இக்கட்டுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பயப்படாதீங்கன்றாரு. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். என்ன சொல்றாரு? என்னை இப்ப தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க, சிலுவையில் அறைவாங்க, உனக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா நான் சொல்றேன், என்ன பண்றேன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அவர் அங்க செத்து பாடுபட்டு ரத்தத்தையே சிந்தி பாடுபட்டு மறிச்சாதான் நமக்கு அங்க ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ண பட முடியும். இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்தலம் பிதாவின் வீட்டில் ஆயத்த பண்ணப்படவே முடியாது. அவர் சொல்றாரு, என்னை தரன்னு இழுத்துட்டு போறப்போ இதை மனசுல வச்சுக்கோ, நான் எங்க போறேன்? உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அப்புறம் நான் அப்படியே விட்டுற மாட்டேன், நான் போய் உனக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமா, என்ன சிலுவையில் அறைவாங்க, ஆனா நான் உயிரோட எழும்ப உனக்கு திரும்ப வந்து பார்ப்பேன், நான் அதுக்கப்புறம் பரம்பேறுவேன், ஆனா அதுக்கப்புறம் திரும்ப கடைசியில் வருவேன், உன்னை என்னுடன் சேர்த்து கொள்வேன். நம்மளை பார்த்தெல்லாம் சொல்றாரு இல்லையா? வேற அவங்கள பார்த்து மட்டும் இல்லை, உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், உங்களுக்காக திரும்ப ஒரு நாள் வருவேன், என்னுடன் சேர்த்து கொள்வேன், நித்திய நித்தியமாய் நாம ஒன்றாய் இருப்போம், கொண்டாடுவோம். யோவான் 17:24 அது இயேசுடைய ஜெபம் பாருங்க. யோவான் 17 சிலுவைக்கு போறதுக்கு முன்னால ஒரு நீண்ட ஜெபம் பண்றாரு. அருமையான இருக்கு, பைபிள்ல இருக்கிறதுல சூப்பரான ஜெபம். யோவான் 17:24 அங்க ஆக்சுவலா 20 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபம் பண்றாரு. அன்று ராத்திரியில சிலுவைக்கு போறதுக்கு முன்னால உங்களையும் என்னையும் பற்றி கூட யோசித்து ஜெபிக்கிறார், எல்லா விசுவாசிகளுக்காகவும். 20 வாசித்தீங்கன்னா தெளிவிடும். அதுல இருந்து கீழே அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா 24 வந்தீங்கன்னா அவருடைய கடைசி விண்ணப்பத்தை ஏறிடுகிறார் பிதாவுக்கு. அந்த கடைசி விண்ணப்பம் என்னன்னா, பிதாவே, யோவான் 17:24 சொல்றாரு, என்னுடைய மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே விசுவாசிகளும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் சொல்றாரு பிதாட்ட. எனக்கு இதுதான் வேணும், கடைசியா என்னுடைய மகிமையை என்னுடைய விசுவாசிகள் எல்லாம் காணணும்னு விரும்புறேன். அது எப்படி காணணும்? அவங்க நான் எங்க இருக்கிறேனோ அவங்களும் அங்கேயே இருந்து என்னோடவே இருந்து என்னுடைய மகிமையை தொடர்ந்து நித்தியமாய் காண வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி விண்ணப்பம். நமக்காக ஜெபிக்கிறாரு. கடைசி வரைக்கும் நாம பத்திரமாய் இருப்போம், அவரிடத்துல போய் சேர்க்கப்படுவோம், நித்தியமா அவரோட இருப்போன்றதுக்காக அந்த ராத்திரியில ஜெபிச்சார். நமக்கு ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உண்டு இல்லையா? போய் ஒரு பாஸ்டர் ஜெபிச்சா, நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, போய் ஏதோ பாஸ்டர் ஜெபிச்சுட்டா கொஞ்சம் அது நடக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். இயேசுவே ஜெபிச்சாருங்க. அன்னைக்கு ஜெபிச்சது மட்டும் இல்லை, தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆக்சுவலா எபிரேயர் 7:25 சொல்லுது, அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது அவர் இயேசு எப்பவுமே உயிரோடு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்காராம்? எப்பவுமே நமக்கு வேண்டுதல் செய்யறாராம். அப்போ எப்பவுமே உயிரோடு இருந்து வேண்டுதல் செய்யறதுனால நம்மளை கடைசி வரைக்கும் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ பல விதத்துல பைபிள் இந்த சத்தியத்தை போதிக்குது பாருங்க. இயேசுவே இன்னொரு இடத்துல சொல்றாரு, யோவான் 10 என்ன பாயிண்ட்னா, உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன், நீ பயப்படாத. யோவான் 10 27-29 என்ன சொல்றாரு? என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். என் ஆடு எனக்கு தெரியுன்றாரு, கூப்பிட்டா வரும், என் சத்தம் அதுங்களுக்கு
தெரியும்ட்டு 28 சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் கையில் என் ஆடு இருக்கு, யார் எந்த பிசாசும் பறிச்சு கொள்ள முடியாது, எந்த சக்தியும் பறிச்சு கொள்ள முடியாது. அப்புறம் சொல்றார் இன்னொரு கையும் இருக்குது 29, இன்னொரு கை இருக்குதான். அது யாருடைய கையா? பிதாவனுடைய கை. என்னை விட பெரிய ஒரு பிதான்றாரு. அவருடைய கையிலிருந்து யார் எவனும் உங்களை பறிச்சு கொள்ளவே முடியாது. அப்படின்னா நீங்க பத்திரமா இருக்கீங்க, கடைசி வரைக்கும் பத்திரமா இருக்கிறீங்க. கங்கணம் கட்டிட்டு சொல்ற மாதிரி அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டேன் உன்னை. எப்படி இருக்கு பாருங்க இது. என்ன சொல்லு, நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார்? நான் இப்படி உறுதியாக தீர்மானம் எடுத்து தான் சிலுவையில் போய் மறித்தேன். உன்னை அப்படியே ரட்சித்துட்டு பாதி தூரத்தில் விடுறதுக்கு கிடையாது, கடைசி வரைக்கும் கொண்டு போய் உன்னை சேர்க்கறதுக்கு. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சவால் வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு உண்மையாக இருப்பேன் நான், உனக்கு ஒத்தாசையாக நிற்பேன் நான், ஏன்னா உனக்கு உயிரையே கொடுத்துருக்கேன். ஆகவே நீ பயப்படாத, கடைசி வரைக்கும் உன்னோட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், எதை கண்டு எதை நினச்சும் பயப்படாத, அங்கே வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன். கடைசியில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோன்றாரு. புசிப்போம், குடிப்போம், கொண்டாடுவோம். அந்த கல்யாண விருந்தில் பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கும். உன்னை மேஜையில் என்னோட உட்கார வைக்காம விட மாட்டேன்றார். எப்படி இருக்கு? அதான் சத்தியம் ஒன்று. அது என்ன சொல்லுது? நித்தியமா நான் உனக்கு உண்மையா இருப்பேன். இயேசு சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பேன், என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பேன். என்னை நம்புங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், உங்களை அங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காம நான் விட மாட்டேன். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்வேன்றாரு. நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நமக்கு அவர் கமிட் ஆயிட்டார்ன்றதை நாம தெரிஞ்சுக்கணும்ன்ற விரும்புகிறார். சத்தியம் ரெண்டாவது சத்தியம் என்னது? ஃபர்ஸ்ட் சத்தியம் பார்த்துட்டோம். ரெண்டாவது சத்தியம் 27ஆம் வசனம், மார்க் 14:27. ரெண்டாவது சத்தியம். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னது? அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பார், கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சபதம் எடுத்து விட்டார். அதை நாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். 27, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி 27க்கு முன்னால 25க்கு அப்புறம் என்ன நடக்குது? 26, அது ஒரு டிரான்சிஷன் வசனம். அந்த மேல் அறையிலிருந்து அந்த வீட்டிலிருந்து கிளம்பி ஒலிவு மலைக்கு போறாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. 26, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அந்த மேலறை, அந்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, மேல் அறையில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்தோத்திர பாட்டை பாடி தான் முடிக்கிறாங்க. யார் பாடினாங்க? சீஷரும் இயேசுவும் பாடியிருப்பாரு. சிலருக்கு சந்தேகம், இயேசு பாடுவாரா? நிச்சயமா பாடுவார். அதுக்கு பல ஆதாரம் உண்டு. இதுவும் ஒன்று பாருங்க. அநேகமாக அன்னைக்கு அந்த பஸ்கா முடிச்சு சங்கீதம் 115 118 அந்த சங்கீதங்களை பாடியிருப்பாங்கன்றாங்க. பாடிட்ட பிறகு என்ன பண்றாரு? ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போறாரு. ஏன் அங்கே போறாங்க? ஏன்னா ஒலிவு மலையினுடைய அடிவாரத்தில் தான் என்ன இருக்குது? கெத்சமனி தோட்டம். அங்கதான் போறாரு. இப்போ போற வழியில என்னமோ தெரில, இந்த வார்த்தையில சொல்றாரு 27, அதுதான் ரெண்டாவது சத்தியம். கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவே நாடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அதான் ரெண்டாவது சத்தியம். என்னது? ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னது? நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உனக்கு உண்மையாகி இருப்பேன், உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன், உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அங்க கொண்டு போவேன். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னது? நீங்கள் சில நேரம் என்ன கைவிட்டுருவீங்க. அதான் ரெண்டாவது. நீங்கள் சில நேரம் எனக்கு உண்மையா இருக்க மாட்டீங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு? இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அந்த சீஷர்ல பார்த்து சொல்றாரு, இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். எதை சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்தில் அவரை கைது செய்ய பண்ண போறாங்க. அந்த கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யறப்போ அவங்க எல்லாருமே அவரை கைவிட்டு ஓடினாங்க. 50ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா அவங்களுக்கே அது தெரியல அப்படி ஆகும்னு பாருங்க. இவர் சொல்றாரு இங்க 27ஆம் வசனத்துல, நீங்க எல்லாரும் என் நிமித்தம்
இடரல் அடைவீர்கள் சொல்றப்போ அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க. அப்போதான் பேதுரு என்ன சொல்றாரு 29, யார் இடரல் அடைஞ்சாலும் நான் மட்டும் இடரல் அடையவே மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போதான் இயேசு சொல்றாரு, கொஞ்ச நேரத்தில் பேதுரு, இந்த விடியற் காலம் வர்றதுக்கு முன்னால, சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னால நீ 3 தடவை என்ன மறுதளிச்சிருவேன். அதை கேட்டுட்டும் பேதுரு விட மாட்டார் பாருங்க. அவர் சொல்றாரு, யார் மறுதளிச்சால் நான் உமக்காக சாவனே ஒழிய மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னு மற்றவங்களாம் சேர்ந்துக்கிட்டு நாங்களும் மறுதளிக்க மாட்டோம், நாங்களும் உங்களுக்காக சாக ரெடி எல்லாரும் சொன்னாங்க. கடைசியில் அவரை கைது செய்யறாங்க. 50ஆம் வசனத்துல எல்லாருமே அவரை விட்டு ஓடிட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் அது. ஆக்சுவலா 3.5 வருஷம் அவரோடவே இருந்தவங்க, அவர் தான் எல்லாம் இருந்தவங்க, அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் பார்த்தாங்க, அவர் போதிச்ச வார்த்தையெல்லாம் கேட்டாங்க. இப்பதான் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அவர் அவங்கள நேசிக்கிறார், அவங்களும் அவரை நேசிக்கிறார்கள். இப்பதான் சொன்னார், நான் உன்னை கடைசி வரைக்கும் நம்ம திரும்ப சந்திச்சு குடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், கொண்டாடுற வரைக்கும் விட மாட்டேன்னு இப்பதான் அவங்கள பார்த்து சொன்னாரு. அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போதான் ஆக்சுவலா அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்னுவாங்கல்ல, ஆழ்த்துணை, என்னைக்காவது அப்படி அவருக்கு தேவைப்பட்டிருக்குமானால், என்னைக்காவது எப்பயாவது அவருக்கு ஒருத்தர் கூட நின்று ஒரு சப்போர்ட்டுக்கு நின்று இருக்க வேண்டுமானால் அது அப்போதான். அது அவருடைய லோவஸ்ட் பாயிண்ட். இயேசுனுடைய அவர் ரொம்ப வேதனைப்பட்ட நேரம் சிலுவை மட்டும் இல்லை, கெத்சமனே தோட்டம். இந்த தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறப்போ தான் அவருடைய வேதனையை நம்ம புரிஞ்சுக்க தொடங்குறோம். அந்த ஜெபம் முடியுது, யூதாஸ் வரான், அவரை கைது செய்கிறாங்க, எல்லாரும் விட்டு ஓடுறாங்க. அவங்களுக்கே தெரில அப்படி நடக்கும்னு. அவங்க நினைச்சே பார்க்கல. அவங்க யோசித்தாங்க உயிரே கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் அவங்க ரெடி இல்லை. அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கே தெரில, இயேசுக்கு தான் தெரிஞ்சுது. அதனால தான் முன்னாலே சொல்லிட்டாரு, வா நீ எல்லாரும் என்னை விட்டு ஓட போறீங்க, விடல் அடைவீங்க, எனக்கு இது தெரியும், எனக்கு தெரியும்னு உனக்கும் தெரியட்டும். ஏன் முன்னாலே சொல்லிட்டாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் முன்னாலே சொல்லிட்டாரு? ஏன்னா நான் நினைக்கிறேன், நான் அவங்களுடைய இடத்துல என்னைய வச்சு பார்க்குறேன். உமக்காக உயிரே கொடுப்பேன், சாக கூட ரெடி அப்படின்னு பேசிட்டு விட்டு ஓடின பிறகு எப்படி இருந்திருக்கும் அந்த சீஷர்களுக்கு? அன்று ராத்திரியில் அவர் விட்டு ஓடினப்போ அவங்களுக்கு வந்த குற்ற உணர்வு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். நமக்கு எல்லாம் செஞ்சவர், நம்ம வாழ்க்கையே மாற்றினவர், நமக்கு ஒரு எதிர்காலத்தை தந்தவர், இவரை விட்டு அப்படியே திராட்டில் விட்டு ஓடிட்டோமே. எப்போ நாம் நின்றுக்கணுமோ அப்போ போய் விட்டுட்டு எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கிறப்ப அவங்க மனசுக்கு என்ன வந்திருக்கும்? ஆனால் நம்ம இப்படி செய்வோம்னு அவரு முன்னாலே சொல்லிட்டாரே. உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளோ அவங்களுக்கு உதவி இருக்கும்னு? இப்படி செய்வோன்னு முன்னாலேயே சொல்லிட்டாரு. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் 28 பாருங்க, 27 என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் சொல்லிட்டு 28 சொல்றாரு, ஆகிலும், எல்லாம் சொல்லுங்க ஆகிலும். ஐயோ, அந்த ஆகிலத்துல எவ்வளோ 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 இருக்குங்க. சில நேரம் ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ இருக்கும். ஆகிலும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த இடத்துல ஆகிலும்னா இயேசு நிறைய சொல்ல முடியல, ஏன்னா அவங்களுக்கு பாதி ஒன்றும் புரியாது அந்த நேரத்தில். ஆனால் மனசில் என்ன வச்சிருக்காருன்னா, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவீங்க, ஆனாலும் நான் உங்களை மறப்பதில்லை, ஆனாலும் நான் உங்களை மன்னிக்காம விட மாட்டேன், ஆனாலும் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, திரும்ப நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நினைக்காத, நீ எவ்வளவு என்ன கைவிட்டாலும், நீ என்ன செஞ்சாலும் ஆகிலும் ஆகிலும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு, ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, பெரிய வார்த்தைகள், நான் உயிர் தெழுந்த பின்பு உனக்கு முன்னால நான் கலிலியாவுக்கு போயிடுவேன்னா என்னங்க அர்த்தம்? எப்ப நான் உயிர் தெழுந்த பிறகு நான் உனக்கு முன்னால போய் கலிலியாவை உனக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்னை விட்டு போனாலும், மறுதளிச்சாலும், கைவிட்டாலும் என்னை திரும்ப அங்கே சந்திக்கிறேன். ஏன்னா இதோட உன் கதை முடிஞ்சிடல, நான் உன்னை மன்னிப்பேன், திரும்ப ஏற்றுக்கொள்வேன், உனக்காக ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன். ஆகவே இப்பவே சொல்லிடுறேன், கேட்டுக்கோ, நீ என்னை கைவிடுவ, ஆனா நான் உன்னை மன்னிப்பேன், உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், அங்க என்னை சந்தின்றார். இந்த வார்த்தைகள் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு
துளி நம்பிக்கையாவது கொடுத்துருக்கோம். கொஞ்சமாவது அந்த நேரத்தில் அவங்கள தாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரில, ஆனால் அவங்கள ஆயத்தப்படுத்தும்படி கொடுத்தார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பலனை தரும்படி, ஒரு நம்பிக்கையை தரும்படி இதை முன்னாலவே சொல்லிட்டார். நான் கேட்குறேன், இது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? நமக்கு பொருந்தாதாங்க. பைபிள் ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம் இல்லையா? புட்டு புட்டு வைக்குது சீஷர்களுடைய குற்றத்தெல்லாம். வேற எந்த மதத்திலேயே அது பார்க்க, வேற எந்த இது ஒரு இதுலையா பார்க்க முடியுமா? இயேசுக்கு அடுத்தபடி கிறிஸ்தவத்தில் ஹீரோஸ்னா யாரு? சீஷர்கள் தான், அப்போஸ்தலர்கள் தான். அவங்க செஞ்ச தப்ப புட்டு புட்டு வைக்குது பாருங்க. கொஞ்சம் நான் யோசித்து பார்க்குறேன். ஆதி திருச்சபையில் மார்க் எழுதின சுவிசேஷத்தை பப்ளிக்காக வாசித்திருப்பாங்க. எப்படி? பப்ளிக்காக வாசித்திருப்பாங்க. அப்போ வாசிக்கிறப்போ இந்த பகுதி வரப்போ அதெல்லாம் வரும். நான் உமக்காக சாக ரெடி இவங்க சொல்றது, அப்புறம் 50ஆம் வசனத்தில் இவங்க எல்லாரும் அவரை விட்டு ஓடினது அப்படின்னு வாசிக்கிறப்போ, அதோ அங்கே மத்தேயு உட்காந்துட்டு இருந்திருக்கலாம் ஒரு வேளை, அல்லது அங்கே யோவான் உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். எப்படி இருந்திருக்கும்? புட்டு புட்டு வைக்குது பைபிள் பாருங்க. வேதம் சத்தியத்தை மறைச்சு வைக்கிற ஒரு புஸ்தகமே கிடையாது. சத்தியத்தை அப்படியே சத்தியமாக வெளிப்படுத்துகிற தேவன் வேதம், சத்தியத்தின் புஸ்தகம். அதனால தான் பைபிளில் ஒரே ஒரு உண்மையான ஹீரோ தான் இருக்கிறார், இயேசு தான். அவர் தான் ஹீரோ. மற்றவங்க எல்லாருமே அவங்க ஜீரோவா தொடங்கி தான் ஹீரோவானாங்க. யாரவனா எடுத்துக்கோங்க, ஜீரோவா தொடங்கி தான் ஹீரோ ஆகுறாங்க. தேவன் தான் அவங்களெல்லாம் ஹீரோ ஆக்குறாரு. சீஷர்லாம் எப்படி இருந்தாங்க பாருங்க. உயிர்த்தெழுந்த பிறகும் நம்புறதுக்கு தயங்கினாங்க. மார்க் 16 போய் வாசித்து பாருங்க நீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் எடுத்து பயன்படுத்துறார் தேவன். நான் கேட்கிறேன், அவர் அவங்களுக்கு அன்னைக்கு சொன்னது போதிச்சது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அல்லது நமக்கும் பொருந்துமாங்க? அவங்க மட்டும்தான் இயேசுவை கைவிட்டாங்களா? அவங்க மட்டும்தான் இயேசுக்கு உண்மையா இல்லாம இருந்துட்டாங்களா? நாமெல்லாம் அப்படி கிடையாதா? நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் இடறி விழுந்தது ஒரு பெரிய ஒரு ஒரு நிழலாட்டமா இருக்குது. சீஷர்கள் எல்லாரும் இடறி விழுந்தது சபைக்கே ஒரு நிழலாட்டமா இருக்குது. எந்த விதத்துல? நாம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு நேரத்துல, பெரிய அளவுலையோ சின்ன அளவுலையோ அவரை கைவிட தான் செய்கிறோம். அவருக்கு உண்மையா இல்லாம தான் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதை நாம ஒத்துக்கொள்ள முடியலன்னா நமக்கு கண்ணில்லைன்னு அர்த்தம். நம்ம சிலர் இயேசுவை குறித்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால், நம்முடைய குடும்பத்துக்கு முன்னால் வெட்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, அவங்க நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சிடக்கூடாதே, கிறிஸ்தவன் தெரிஞ்சா நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்களே, ஒரு மாதிரி நடத்துவாங்களே அப்படின்னு இயேசுவை குறித்து நாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். இட்ஸ் பாசிபிள் we have been ashamed. We were ashamed of Jesus. அந்த விதத்தில் அவரை மகிமைப்படுத்தாமல் போயிருக்கலாம். சில நேரம் நம்ம சிலர் அவருக்கு கெட்ட பேர் கூட கொண்டு வந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துவுக்கே சில நேரம் கெட்ட பேர் உண்டாகுது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரம் கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துவுக்கு கெட்ட பேர் உண்டாகுது. அப்போ நம்ம சிலர் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். பாருங்க, நம்ம சிலர் அவருடைய நம்ம எல்லாருமே அவருடைய சித்தத்தை செய்யறதுல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவு இருக்கும். ஆனால் நம்ம சிலர் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்திருக்கலாம். பலர் பல லெவலில் இருக்கலாம். சீஷர்களும் வேற வேற லெவலில் தான் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே லெவலில் இல்லை. பாருங்க, யூதாஸ் தான் ரொம்ப மோசம், பேதுரு அடுத்தது மோசம். அப்புறம் மீதி பேர்லாம் மோசம் இல்லைன்னு கிடையாது, எல்லாருமே தான் விட்டு ஓடினாங்க. அது போலதான் அது சபைக்கே ஒரு நிழலாட்டமா இருக்குது, ஒரு பிக்சரா இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எப்பயோ இயேசுக்கு உண்மையா இல்லாம இருக்கிறோம். சிலர் பெரிய அளவுல, சிலர் சிறிய அளவுல. அதுதான் வித்தியாசம்.
வெறும் அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னு கிடையாது, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இயேசு சொல்றாரு, இது எனக்கு தெரியும்பா, இது எனக்கு தெரியும், இது உனக்கு தெரியட்டும்ன்றாரு. உங்களுக்கு தெரியட்டும்னு சொல்றாரு. நான் உனக்கு எப்பவுமே உண்மையுள்ளவரா இருப்பேன், ஆனா இதையும் தெரிஞ்சுக்கோ, நீ சில நேரம் எனக்கு உண்மையா இருக்க மாட்ட. தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இது முக்கியம். அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தானே சொன்னாங்க 25 இதை சொல்லிட்டு, நான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு 27. ஆனா நீங்க எல்லாரும் விடலி விழுவீங்க. ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோன்றார். இதையும் தெரிஞ்சுக்கோ, அதையும் தெரிஞ்சுக்கோ. இந்த 2 சத்தியத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். இன்றைக்கும் நாம இந்த 2 சத்தியங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதை இயேசு விரும்புகிறார். எந்த 2 சத்தியம்? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், ஆனா சில நேரம் நீ என்னை கைவிடுவ, சில நேரம் நீ எனக்கு உண்மையா இருக்க மாட்டேன். பெரிய அளவுலையோ சின்ன அளவுலையோ அது வித்தியாசமா இருக்கும், வித்தியாசங்கள் ஏற்படலாம். ஆனா as a principle, as a truth, this is true about all of God's children. அதுதான் நான் நினைக்கிறேன். இது நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம கண்ணில் லென்ஸ்ல தான் ஃபால்ட்டு. இந்த 2 சத்தியமும் தெரியணும். இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நமக்கு எப்பவுமே நித்தியமாய் உண்மையா இருப்பார், உண்மை உள்ளவராக இருப்பார். 2வது சத்தியம், நாம சில நேரம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பதில்லை. இது 2மே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இது 2மே நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா, உங்க உள்ளத்துல எடுத்துக்கலன்னா உங்களை பாதிக்கும். வெறும் ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு 2வது எடுக்கலாம். இயேசு எனக்கு எப்பவுமே உண்மையுள்ளவராக இருப்பார், ஆனா சில நேரம் நான் அவருக்கு உண்மையுள்ளவனா இருக்க மாட்டேன்றது நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, ஏத்துக்கலன்னா, அதை உணரலன்னா சில நேரம் அதனால பாதிப்பு ஏற்படும். எப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் சத்தியம் மட்டும் தெரியுதா, இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எனக்கு எப்பவுமே உண்மையா இருப்பாரு, அது தெரியுது. ஆனா நான் சில நேரம் அவருக்கு உண்மையா இருக்க மாட்டேன்றது தெரியலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உண்மையா இல்லாதப்போ, ஏன்னா அப்படி ஒரு நாள் வரும். அப்படி ஒரு நாள் இல்ல, வரவே வராதுன்னு சொல்லாதீங்க. அவங்க அப்படிதான் பேசினாங்க அன்னைக்கு. சான்ஸே கிடையாது, வரவே வராது. ஜாக்கிரதையா இருக்கணும். பெருமை தான் வீழ்ச்சிக்கு காரணமே. ஏதோ ஒரு விதத்தில், பெரிய அளவுலையோ சின்ன அளவுலையோ, ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது நடக்கிறப்போ இந்த 2வது சத்தியம் தெரியாதவர்களுக்கு சில நேரம் அப்படியே நம்பிக்கையை விட்டு போயிடும். ஐயோ, நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி அவருக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேனே, எப்படி அவர் என்னை இனி ஏற்றுக்கொள்வார், எப்படி என்ன அவர் மன்னிப்பார், எப்படி எனக்கு திரும்ப இன்னொரு சான்ஸை கொடுப்பார், எப்படி என்னை இன்னும் பயன்படுத்துவார், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை விடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நேரிடலாம். அப்படி ஆகக்கூடாதுன்னு இயேசு விரும்புகிறார். அதான் நீங்க. ஆனா சிலர் அப்படி ஆவறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த 2வது சத்தியம் தெரியல. இயேசு என்னை கைவிட மாட்டார், ஓகே, அது தெரியுது. ஆனா நான் கைவிட்டனே, நான் இப்படி செஞ்சிட்டனே, அப்போ என்ன எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அப்போ அடிப்படையில் அவங்க என்ன நம்புறாங்க? இயேசுனுடைய உண்மை அவங்களுடைய உண்மையை சார்ந்து இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இயேசு அவங்களுக்கு உண்மை உள்ளா இருப்பாருங்க தானே நம்புறாங்க. அவங்களுடைய அங்க ஃபவுண்டேஷன் என்னது, அஸ்திபாரம் என்னது? இயேசு அவங்களுக்கு உண்மையா இருக்கிறாருன்றல, அவங்க அவருக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா போகும். உண்மையா இல்லையா, அப்ப அவர் எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும், அவர் எதுக்கு என்ன மன்னிக்கணும், எதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான், என்ன ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமே இல்லை, அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தாச்சு, இனி அவ்வளவுதான், அவருடைய அன்பை கூட பெறறதுக்கு எனக்கு இனி தகுதியே இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க பாருங்க. பிசாசம் அந்த நேரத்தில் பூந்துட்டு ஆட்டம் போடுவான். அவ்வளோதான், உனக்கு என்ன தகுதி இருக்கு, போ, எப்படி கைவிட்ட பாரு. இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. அதனால தான் இந்த 2 சத்தியமும் தெரியணுன்றேன். அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரம் நான் அவருக்கு உண்மையா இல்லை இருப்பது இல்லை. அது தெரியலன்னா, ஒன்று நாம அவருக்கு உண்மையா இல்லாதப்போ இந்த மாதிரி ஆகலாம். எப்படி?
நம்பிக்கை இழக்க ஒரு நேரிடலாம். அல்லது நாம் ரொம்ப சூப்பராக வாழ்கிறப்போ, ஃபஸ்ட்டு நான் சொன்ன உதாரணம், நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு உண்மையாக இல்லாதப்போ நம்பிக்கை இழக்கிறதுக்கு நேரிடலாம். ஆனால் இப்போ இன்னொரு அப்படியே உதாரணத்தை மாற்றி சொல்கிறேன். நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறப்போ, அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறப்போ, ஓரளவுக்கு சூப்பராக வாழ்கிறப்போ, அவருடைய கட்டளைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா கை கொள்கிறப்போ, நல்லா கரெக்டாக சபைக்கு போயிட்டு நல்ல சபையில் ஊழியம் செஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறப்போ, சில நேரம் நமக்கு எப்படி ஒரு புத்தி வரலாம், இந்த 2வது சத்தியம் தெரிலன்னா, பாரு நான் எல்லாத்தையும் செய்கிறேன்ல, அப்போ அவர் எனக்கு செய்யணும் கரெக்டாக. நான் இவ்வளோ செய்கிறேன்ல, அவருக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன்ல, அப்போ என் ஜபத்துக்கு அவர் பதில் அடிக்கணும்ல, எப்படி கொடுக்காம இருக்கலாம்? நான் கேட்குறேன், நிச்சயமாக எனக்கு இதை செஞ்சே ஆகணும். நிச்சயமாக செஞ்சே ஆகணுன்றது அது விசுவாசம். ஆனால் நான் கரெக்டாக இருந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் அவருக்கு எதிர்பார்க்குற விதத்தில் செஞ்சுட்டேன்ல, நான் அவருக்கு உண்மையாக இருந்துட்டேன்ல, ஆகவே என் ஜபத்துக்கு அவர் நிச்சயம் பதில் அளிக்கணும்னா இல்லைங்க. அங்கே என்ன காண்பிக்குதுன்னா, அப்படி நினைக்கிறவர்கள் திரும்ப அவங்க அஸ்திபாரம் அது, அவர் என்ன அன்பு கூறுறார், எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாருன்றது இல்லை, நான் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்ததுனால அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கணுமா. சில நேரம் அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆயிடுவாங்க, சில நேரம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா அப்செட் ஆகிடுவாங்க கடவுள் மேலே. நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், அவர் மட்டும் செய்யல. ஓஹோ, பிரச்சனை என்னன்னா அஸ்திபாரம் தப்பு. இந்த 2வது சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கல. சில நேரம் அவங்க இயேசுக்கு உண்மையா இல்லைன்றத உணரல. அவங்க சில நேரம் சிலர் தங்களுடைய பிழைகளை அவங்களால பார்க்க முடியல. அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைப்பு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்கிருந்து வந்தோன்றதை சில நேரம் மறந்துடுறோம். நாம எப்படி எங்கிருந்து வந்தோன்றத, நம்ம பேக்ரவுண்டை மறந்துடுறோம். என்னங்க, சில நேரம் வாழ்க்கையில் உயர்றப்போ எங்கிருந்து வந்தோன்றதை மறக்க நேரிடலாம். நம்ம பேக்ரவுண்ட் என்னங்க, எங்கிருந்துங்க வந்தோம்? இதோ அந்த ஆதாம் கிட்டேருந்து வந்தோம். அந்த ஆதாம் நம்மளை பாவிகளாக்கிட்டார். அப்போ பாவின்ற பேர் அவர்கிட்ட நாம் சுதந்திரித்து கொண்டோம். ஆனால் நாமளும் அதை சம்பாதிச்சுக்கிட்டோம், அந்த பேருக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்துக்கிட்டோம். அங்கேருந்தான் வந்தோம். நம்ம பேக்ரவுண்ட் என்னங்க, பாவிகள், தகுதி இல்லாத பாவிகள். அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அங்கிருந்து தாங்க வந்தோம். அங்கிருந்து தகுதி இல்லாத பாவிகளுக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரிச்சார். பாவிகளை ரட்சிக்கும்படி தான் அந்த உலகத்துக்குள்ள வந்தார். வேதம் சொல்லுது, நீங்கள் யார் என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள். கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய அன்பை பெறத்துக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஃபஸ்ட்டு அவர் தான் நம்மளை ரட்சிக்கும்படி அவ்வளோ தூரம் நமக்காக வாழ்ந்து பாடுபட்டு மறித்து ரத்த சிந்தி உயிரையே கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்கிறார், உன்னை கடைசி வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்றப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு, இல்லை நான் கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிறேன்ல, அவர் மட்டும் ஏன் செய்யலைன்னா கம்ப்ளீட்டாக என்னமோ வேற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எங்கிருந்து வந்தோன்னு மறந்துட வேண்டாம். எனக்கு நரகம் போகிறதுக்கு தான் தகுதி இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு நன்மை என் கையில் இருக்குன்னா, என் வாழ்க்கையில் இருக்குன்னா, இது அவருடைய சுத்த கிருபை தான். என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வச்சு என்னை பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறாருன்னா இது அவருடைய கிருபை. ஆனால் நான் எங்கிருந்து வந்தேன்றது ஒருபோதும் நான் மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். அவர் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். பாருங்க, 2 ஆப்ஷன் தாங்க. ஒன்று, நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா இருக்கிற நன்மையெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னா அதுக்கு நன்றி சொல்லிட்டு, ஓ தேவனை இவ்வளோ கொடுத்துருக்கு, அடுத்து இதையும் செய்வீர்னு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க, சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பீங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் கரெக்டாக செய்கிறேன், அவர் எங்கே செய்கிறாரு, நன்றியே போயிடுச்சு. அவர் தான் உயிர் மூச்சை கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நமக்கு குடும்பத்தையும் வேலையும் எல்லாத்தையும் அவருக்கு ஏதோ நன்மை இருக்குன்னு அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு நன்றி இல்லாமல் நன்றி கட்ட ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா அடுத்தது நான் கரெக்டாக இருக்கேன், அவர் என்னத்தை செய்வார், எங்கே செய்கிறாருன்னா அடுத்தது எப்படி இருக்கும், எங்கே செய்வார், எங்கே செஞ்சாருன்னு சொல்கிறதுக்கு அடுத்தபடி என்னது, எங்கே செய்வார். விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாச நிலை, சந்தோஷமும் கெட்டுப்படும். 2 சாய்ஸ் தான். ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம்.
நாம தான் தீர்மானிச்சுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் இதில் பிரச்சனை, அந்த ரெண்டாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால தான். இது பாருங்க, நான் சில நேரம் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பது இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் எனக்குள்ள அப்படிப்பட்ட அந்த பலவீனம் இருக்குன்றத ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு சத்தியத்தையும் வச்சுக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டாவது விட்டா அதுலயும் வம்பு. அதே மாதிரி ரெண்டாவது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் சத்தியத்தை விட்டா அதை விட பெரிய வம்பு உண்டு. இது ரெண்டுத்துல எது ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இயேசு என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார்ன்றது தெரிஞ்சுக்காம அதை உள்ளத்துல உள்வாங்கிக்காம ஐயோ நான் அவரை கைவிட்டேன் இருந்தா ரொம்ப ஆபத்து. நான் நினைக்கிறேன் யூதாஸுக்கு அப்படிதான் ஆயிடுச்சுன்னு. அது ஒரு காரியம். யூதாஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர். அவரை பற்றி பேசலாம் தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன், நீங்கள் யூதாஸ் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் தப்பு செஞ்சிட்டான்றதை உணர்றாரு. ஆக்சுவலாக உணரி அந்த பணத்தெல்லாம் போய் ரிட்டர்ன் பண்ண பார்க்குறாரு. ஒரு விதத்தில் வருந்துகிறது போல தெரியுது தான் செஞ்ச பாவத்துக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணலை, இயேசுகிட்ட திரும்ப போல. என்ன நினைச்சிருக்கணும், என்ன தப்பு செஞ்சாலும் என்னன்னா அவரை காட்டி கொடுத்தாலும் அவர்கிட்ட திரும்ப மட்டும் போனா அவர் என்ன ஏற்றுக்கொள்வார். அவர் என்ன வேண்டாம் தள்ளவே மாட்டார். அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அவரை கைவிட்டேன், ஆனா அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார்னு நினைச்சிருக்கணும்ல. நினைக்கலையே. கூடவே இருந்தான் யூதாஸ். 3 வருஷம் கூடவே இருந்தான். அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை பார்த்தான். பாவிகள்கிட்ட அவர் காமிச்ச இரக்கத்தை பார்த்தான். ஏன் நினைக்கல எனக்கு தெரியல. என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட திரும்ப போயிருக்கணும். அவர் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கொண்டிருப்பார். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவது இல்லை. ஆனா சரி, நடந்துருச்சு. இப்போ வேறு விதமாக எப்படி நடந்திருக்கலான்னு யோசித்து அவ்வளோ பிரயோஜனமானு எனக்கு தெரியல. ஆனால் அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். என்னன்னா, வெறும் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்தா பத்தாது, பாவம் செஞ்சுட்டேன்னு நம்முடைய பாவத்தை மட்டும் உணர்ந்தா பத்தாது, அதை நினச்சி அழுதா பத்தாது. நீங்கள் இப்போ 1000 நாள் அழலாம், அதனால அப்படியே நீங்கள் மீட்டு கொள்ளப்படுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்பயாவது அந்த அழுகையை தொடச்சு கொண்டு இயேசுகிட்ட நான் திரும்ப போனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் அவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவ்வளோ அன்பு உள்ளவர், அவ்வளோ மன்னிப்பில் தாராளம் உள்ளவர். அவர் யாரையுமே வேண்டாம் தள்ள மாட்டாரு. நான் திரும்ப போன ஏற்றுக்கொள்வார். திரும்ப போனாதான் உண்டு, இல்லைன்னா வெறும் அழுது பிரயோஜனம் இல்லை, வெறும் மனம் திரும்பி மட்டும் பிரயோஜனம் இல்லை, வெறும் பாவத்தை நினைச்சு வருந்தி துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வெறும் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குங்க, தாராளமாக செய்யலாங்க, அழலாம், ஏன்னா நேச்சுரல் ரியாக்ஷன். ஆனா இயேசு மேல நம்பிக்கையை வைக்கணும். அவர்கிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நான் தான் இப்படி செஞ்சிட்டேன், அவர் இந்த மாதிரி என்னை தூக்கி எறிகிறவர் கிடையாது. என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர்கிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார். எத்தனை தடவை அந்த வசனம் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா நீங்க என்ன செஞ்சாலும், சொல்றேன் கேளுங்க, என்ன செஞ்சாலும், எத்தனை முறை செஞ்சாலும், நீங்க ஒரே ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா எல்லாமே மாறலாம். அவர்கிட்ட திரும்ப வந்துருங்க. நீங்க சொல்லலாம், இல்லைங்க நான் செஞ்சது உங்களுக்கு தெரியாதுங்க, நான் அவரை பெரிய விதத்தில் கைவிட்டேன், பெரிய விதத்தில் துரோகம் செஞ்சிட்டேன், பெரிய விதத்தில் பாவம் செஞ்சிட்டேன். என்ன செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட திரும்ப வாங்குங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்க சொல்லலாம், இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, நான் 1000 தடவை செஞ்சிட்டேங்க. எனக்கு யாருங்க சான்ஸ் கொடுப்பா? இன்னொரு சான்ஸ். இந்த மாதிரி யாருங்க மன்னிப்பா? இதெல்லாம் பைத்தியார் தானே இல்லையா? இயேசு மன்னிப்பாருங்க. அவரை போல மன்னிக்கிறவர் பார்க்கவே முடியாது. நீங்க அவர் மனுஷனை போல கிடையாது. இவங்க கைவிட்டு அவருக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் கைவிட்டு ஓடி போவாங்க. நல்லா தெரிஞ்சே அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, உனக்காக தான் போய் சாவறேன், உனக்காக எல்லாத்தையும் செய்கிறேன். மனுஷன் மாதிரி கிடையாது. மனுஷன் பாருங்க, ஒரு 10 சான்ஸ் கொடுப்பான், அதுக்கப்புறம் சொல்லுவான் போயிட்டு வா. தேவன் மட்டும் நம்மகிட்ட அப்படி செஞ்சிருந்தா நம்மளாம் என்ன இருப்போம்? அவ்வளோதான், என்ன இருப்போங்க. இவர் மன்னிப்பில் ரொம்ப தயால குணம் உள்ளவர். ரொம்ப ஓவரா மன்னிக்கிறது.
சில நேரம் அது கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கலாம். சிலருக்கு அது ஜீரணிக்க முடியாத அளவுக்கு. பரிசேயனுக்கெல்லாம் ஜீரணிக்க முடியல. எப்படி அந்த ஆயக்காரன் அப்படி மன்னிக்கிறாரு, எப்படி அந்த வேசிகளை அப்படி மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறார். அவன் ஒன்றும் செய்யாத போல அப்படியே மன்னிச்சிடுறாரு, அதை மறந்துடுறாரு, அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்களால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அவர் மன்னிப்பாருங்க. உங்களையே ஆச்சரியப்படுத்துவார், எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவார். நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவர் உங்களை மன்னிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார். அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். எத்தனை தடவை நீங்கள் அவரை கைவிட்டு இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போகணும். திரும்ப திரும்ப அவர்கிட்ட போங்க, அவ்வளோதான். இல்லைங்க திரும்ப செஞ்சுட்டேங்க, திரும்ப போங்க. இல்லை திரும்ப செஞ்சுட்டேங்க, இல்லை திரும்ப வாங்குங்க. இந்த மாதிரி திரும்ப வந்தீங்கனாலே எப்படி திரும்ப பண்ணுவார், உங்களை விட்டு போகாத மாதிரி உங்களை மாற்றி விட்டுருவார். அவர்கிட்ட போகாத, இனி அவர் ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு அந்த சத்தம் சொல்லுது உங்களுக்கு. எங்கேருந்துங்க வருது? அது பிசாசுகிட்ட இருந்து வருது. நான் சொல்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் போகக்கூடாதுன்றது பிசாசு தான் விரும்புகிறான். உங்களை அப்படியே போட்டு அமைக்கணும்னு பார்க்குறான் பாருங்க. யாராக இருந்தாலும் இயேசுகிட்ட வரலாம். எத்தனை முறை நீங்கள் அவரை கைவிட்டிருந்தாலும், அவருக்கு விரோதமாக செஞ்சுருந்தாலும், துரோகம் செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிருந்தாலும், முரட்டாட்டம் செய்திருந்தாலும், என்ன செய்திருந்தாலும் நீங்கள் வரலாம். அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நம்பிக்கை இழக்க காரணமே இல்லை. நீங்கள் வாங்க. அந்த சிலுவையில் அவர் பக்கத்தில் தொங்கின அந்த கள்ளன்லாம் பாருங்க, எவ்வளோ லாஸ்ட் மினிட் கேஸ். ஷோ, நம்ம முக்காவாசி பேர் அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். உனக்கு சான்ஸ் இல்லை, போ. ஞானஸ்தானம் கூட எடுக்க முடியாது, எப்படி சான்ஸ் கொடுக்கறது? இறங்கி ஒரு பட்டுன்னு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு திரும்ப ஏறிட்டாவோட ஒரு ஏதோ ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம் இல்லையா அப்படின்னு இருப்போம். நம்ம அவ்வளோ லாஸ்ட் மினிட்ல கேட்குறான் அவன். உம்முடைய ராஜ்யத்தில் வரப்போ என்னை நினைவு, கேட்குற லைனை பாருங்க, அவ்வளோ ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. உம்முடைய ராஜ்யத்தில் வரப்போ என்னை நினைவு கூறும், அவ்வளோதான். அதுக்கு போய் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உறுதியை கொடுக்குறாரு. இன்று என்னோட இன்னைக்கே நீ பரதீசில இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அங்கேயும் வருது. யாருக்கு முற்றிலும் தகுதியே இல்லையோ அவனுக்கு தான் இருக்கிறதுல பெரிய உறுதி. அப்படிப்பட்ட உறுதி நீங்க வேதத்தில் பார்க்கவே முடியாது, யாருக்குமே கொடுக்கப்படல. சில நேரம் தேவன் செய்யறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல், சிலருக்கெல்லாம் அது ஜீரணிக்க முடியாது. அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அதெல்லாம் பார்த்தே அவரை கண்டு ஜனங்க பயப்படுறாங்கன்னு வேதம் சொல்லுது. They fear him for his forgiveness. நான் இப்படி மன்னிக்கிறாரே. இந்த ரெண்டு சத்தியங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எனக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனால் அது மட்டும் இல்லை, நான் சில நேரம் அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பதில்லை. இது ரெண்டுமே உண்மை. இது ரெண்டுத்தையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பாருங்க, அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லாதவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்து அவரை நாம நேசியாதப்போவே நம்மளை நேசிச்சு நம்மளுக்காக மரிச்சார். அதுதான சுவிசேஷம். நாம பாவிகளாய் இருக்கையில், நாம தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில் நம்மை அன்பு கூர்ந்து நமக்காக உயிரையே கொடுத்தார். அதுதானங்க சுவிசேஷம். இந்த ரெண்டு சத்தியத்திலையும் சுவிசேஷமே பார்க்கலாம் நீங்க. அவர் எப்பவுமே நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம சில நேரம் அப்படி இல்லைன்றது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியணும். அதனால தான் சொல்றாரு. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில ஒரு செக்யூரிட்டி கொடுக்குங்க. இது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஒரு அசையாத ஒரு நிலை கொடுக்கும். என்ன, அவர் எப்பவுமே எனக்கு உண்மை உள்ளவராக இருப்பார், எனக்கு எப்பவுமே உதவுவார், எனக்கு எப்பவுமே இரக்கம் காண்பிப்பார். நான் சில நேரம் விட்டுறேன், நான் சில நேரம் இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன், அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேட்ச் ஆகிறது இல்லை, ஆனாலும் அவர் எனக்கு இரக்கம் காட்டுகிறார் அப்படின்னு உங்க வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுங்க. ஏன்னா அவருடைய உண்மையை நம்பியே நீங்க வாழ்வீங்க. அவருடைய உண்மை தன்மையே உங்களுடைய அஸ்திபாரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு சத்தியத்தை நீங்க வச்சுக்கிட்டாதான் நான் சொல்றேன், இன்னும் அதிகமா அவரை கீழ்ப்படிவீங்க, இன்னும் அதிகமா அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பீங்க, இன்னும் அதிகமா வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில. நல்ல கேளுங்க. சிலர் நினைக்கிறாங்க
இப்படி போதிச்சா சிலர் இந்த மாதிரி காரியத்தை கேட்டுட்டு, ஓ அவர் எப்போ பண்ணாலும் ஏற்றுக்கொள்வாரோ, அவர் என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாரோ, அப்போ திரும்ப திரும்ப அவர்கிட்ட போயிட்டா போதும்ல, அப்போ நான் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறேன், வாழ்நாள் முழுக்க போய் நல்லா ஆட்டம் போடுறேன் அப்படின்னு செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சிலர் இந்த மாதிரி சத்தியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது சரி கிடையாதுங்க. நாமளே அவங்கள பாவத்துக்கு நேரம் தள்ளி விடுற மாதிரி இருக்குது. இது நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம், இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வார். நான் அப்படி சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு, இப்படி போதிச்சா அப்படி செய்வாங்கன்னு. சிலர் ஒருவேளை அப்படி செய்யலாங்க, வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படி திரும்ப திரும்ப செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியம் அவங்க காதில் எப்படி உழுதுன்னா, ஓ நான் என்ன செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் சார், அப்போ நான் இது ஆராதனை முடிச்சுட்டு போய் செய்கிறேன் பாரு, ஒரு ஆட்டம் போட்டு அப்புறம் எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார், மன்னிச்சிருவார்ல அப்படின்னு திரும்ப திரும்ப இப்படியே வாழ்கிறவங்க அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க. எப்படிங்க அந்த மாதிரி வாழ முடியும்? நான் கேட்குறேன். அவங்க இயேசுடைய அன்பே ருசிக்கலைங்க, ருசிச்சு பார்க்கலங்க. அவங்க சும்மா விட்டாலும் தான் பாவம் செய்வாங்க. அப்படி ஒரு ஆள் எப்படிங்க இருப்பது? இயேசுகிட்ட திரும்ப திரும்ப போய் மன்னிப்பு பெற்றாலே நீங்க மாறிடுவீங்க. நல்லா கேளுங்க. இயேசுகிட்ட திரும்ப திரும்ப அவர் எப்படி திரும்ப நம்மளை மாத்துறாரு? மன்னிப்பதன் மூலமாவே மாத்திடுறாரு. நான் மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன இப்படியே ஏற்றுக்கொண்டாரு எப்படி அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடந்தா எப்படி ஆயிடும்? நமக்கே அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பாயிடும். சீப்போ இத்தனை தடவை இதை செஞ்சுதான் அவருக்கு விரோதமாக செஞ்சு நான் அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை திரும்ப ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப எப்படி இதை செய்யறது, இதை விட்டு கழிச்சிடலாம். நமக்கே ஒரு உறுதி வந்துடும், அந்த பாவத்தை வெறுக்க தொடங்கிடும். அவர் மன்னிக்க மன்னிக்க நமக்கு அந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு உண்டாயிடுங்க. ஆண்டவே வேணாம் அப்போ அப்படின்னு ஆயிடுங்க. இந்த ரெண்டு சத்தியம் இது ஒன்றா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போதான் இன்னும் அவரை கீழ்ப்படிய நம்ம நடத்தப்படுவோம். இன்னும் அதிகமாக அவரை கீழ்ப்படிவோம், இன்னும் பரிசுத்தத்தில் வளருவோம். ஏன்னா இது இல்லைன்னா எப்படி ஆகிடும்? ஒரு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு அவங்க வாழ்கிற அந்த அப்ரோச்சே தப்பு. அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா, கரெக்டாக செய்கிற வரைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார், நான் அப்படி இப்படி தவறிட்டேன்னா அப்புறம் ஆசீர்வதிக்க மாட்டார், அவருடைய தயவு போயிடும் எனக்கு. அப்போ அவங்க கவனம் இங்கே எல்லாம் இங்கே என்ன, நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா கரெக்டாக போகிற வரைக்கும் அவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஒரு ப்ரெஷரோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கீபோர்ட் பிளேயர்கிட்ட போயிட்டு, அருமையான மியூசிஷியன்கிட்ட போயிட்டு, நீங்கள் போய் வாசி, ஒரு தப்பு நோட்டு உழுதா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மியூசிஷியன் கூட தப்பு நோட்டு விழும். வழக்கமாக தப்பே செய்யாதவங்க கூட ஒரு தப்பு நோட்டு விழுந்தா அடி, எத்தனை தப்போ அத்தனை அடி, கையிலே அந்த நேரத்தை அடிப்பேன்னா விழாத தப்பு கூட விழும். போ சிலர் நினைக்கிறாங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அவங்க ஆள் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிடையாது கிடையாது. அப்போ பாவத்தன்மை உள்ளவர்கள் இந்த மாதிரி ப்ரெஷரோட வாழ்றப்போ எப்படி பாவம் செய்யாம வாழ்றது, எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்வதுன்னு நான் கேட்குறேன். நான் கரெக்டாக செய்கிற வரைக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ கரெக்டாக செஞ்சாச்சா, இன்னைக்கு கரெக்டாக வாழ்ந்தாச்சா, நாளைக்கு கரெக்டாக வாழ்ந்து, இப்படியே கவனம் இப்படி இருந்ததுன்னா தப்பாக போயிடுங்க. கரெக்டாக வாழ மாட்டோம், பாவம் செய்வோம், பரிசுத்தத்தில் வளர முடியாது. இப்படி நம்ம வாழணும் தேவன் விரும்பவில்லை. அதனால தான் என்ன பண்ணாரு, நம்மளை மீட்டெடுக்கிறப்போ நம்மளை நியாய பிரமாணத்திலேருந்து மீட்டெடுத்துட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நியாய பிரமாணத்திலேருந்து மீட்டெடுக்கிறது என்னங்க, நம்மளை மிரட்டிட்டு இருந்த நியாய பிரமாணம். தப்பு செஞ்சா உழம்பாருன்னு மிரட்டிட்டு இருந்தது. தப்பு செஞ்சா சாகவே சாவாய், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகணும் மிரட்டிட்டு இருந்தது. அந்த நியாய பிரமாணத்திலிருந்து மீட்டெடுத்தார். எப்படி? நமக்காக அவர் போய் செத்தார். நமக்கு தண்டனை கொடுத்தது பிரமாணம், அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இடத்துல பிரமாணத்தை நிறைவேற்றினார். அதன் மூலமா பிரமாணத்திலிருந்து, அந்த பிரமாணத்திலிருந்து மீட்டார்னா அர்த்தம் என்னது? He freed us from the law, the threatenings of the law. அந்த 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 ஒரு மிரட்டல் கொடுக்குது பாருங்க பாவிக்கு நியாய பிரமாணம், அந்த மிரட்டல் இருந்து மீட்டெடுத்தார். அதான் அர்த்தம். இப்போ ப்ரெஷர் இல்லை. இப்போ ப்ரெஷரு, ஒரு மியூசிஷியன் எப்போ நல்லா வாசிப்பாங்க தெரியுமா? அவங்க என்ஜாய் பண்ணி, தப்பு செஞ்சா என்ன, நல்லா என்ஜாய் பண்ணி
வாசிக்கலாம் அப்படின்னு விட்டு பாருங்க, அப்பதான் நல்லாவே வரும். ஒரு சின்ன பிள்ளை நடக்க கத்துக்குதுன்னா, தப்பு செஞ்சா அடிக்கிறேன்னா எப்படி இருக்கும்? சின்ன குழந்தை நடக்க கத்துக்குதுன்னா யாராவது அப்படி சொல்லுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது உளுந்து உளுந்து எந்திரிக்கும். அப்படிதான் அது கத்துக்கும். அப்படிதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சியும். உளுந்து உளுந்து எந்திரிக்கிறோம். பிதா ஒரு கொடூரமான ஒரு தகப்பன் கிடையாது. அவர் நம்மளை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணிட்டார், நியாயப்பிரமாணத்தில் மீட்டு எடுத்துட்டார். அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு, இங்கே பார், எனக்கு தெரியும், நான் உனக்கு எப்போவுமே உண்மை உள்ளவனாக இருப்பேன், ஆனால் நீ என்ன மாதிரி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ சில நேரம் எனக்கு உண்மை உள்ளவனா இருக்க மாட்ட. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியறதை விட எனக்கு தெரியும். மனசுல ஏத்திக்கோ இதை நல்லா அப்படின்றார். ஆகவே நீ என்ன ஆச்சரியப்படுத்துறது கிடையாது. நீ அப்படி செஞ்சா கூட நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை வளர வைப்பேன். இப்படிதான் நாம வாழணும்னு விரும்புகிறார் பாருங்க. இந்த ரெண்டு சத்தியத்தை ஒன்னா வச்சுக்கணும் பாருங்க. இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் ஒரு ப்ரெஷர் இல்லாம, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டா தேவன் என்ன சபிச்சிருவாரு, தப்பு செஞ்சுட்டா ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்காம, ப்ரெஷரே இல்லாம, எனக்கு ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு, என்னை ஏற்கனவே தகுதிப்படுத்திட்டாரு, இப்ப தப்பு செஞ்சா கூட மன்னிக்கிறேன்றாரு. தப்பு செய்யறது ரைட்டுன்னு கிடையாது, நான் அப்படி சொல்ல. அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ தான் பாவமே அவ்வளோ செய்ய மாட்டோம் நாம. ஏன்னா செய்யறதுக்கே மனசு வராது. ஏன்னா இவ்வளோ நம்ம நல்லா நடத்துகிற பிதா, இவ்வளோ நல்லா நடத்துகிற இயேசு, நம்மளை இவ்வளோ புரிஞ்சுக்கிற இயேசு, நம்மோட இவ்வளோ பொறுமையா இருக்கிற இயேசுவை நாம கைவிட நமக்கு மனசு வராது. அவருக்கு விரோதமா போறதுக்கு மனசு வராது. ரொம்ப உறுத்திடும். வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க நீங்களே. அவர் நம்மளோட ரொம்ப பொறுமையா இருக்கிறாருங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களோட ரொம்ப பொறுமையா இருக்கிறார். சில நேரம் நமக்கு தான் நம்மளையே பொறுத்துக்க முடியல. கண்ணாடியில் பார்த்து நமக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு, திரும்ப அதை செஞ்சிட்டியே. சில நேரம் நம்ம கையில் இருந்தா நம்மளே நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருப்போம். எப்போ நல்ல வேலை நம்ம கையில் இல்லை. அது நாம நியாயாதிபதி கிடையாது, அவர் தான். அவர் தான் பாருங்க. நம்மளுடைய பலவீனமும் நம்மளை விட அவருக்கு தான் தெரியும், நம்மளுடைய பலனும் நம்மளை விட அவருக்கு தான் தெரியும். நாளைக்கு நான் பண்ண போற தப்பும் அவருக்கு தெரியும், நாளைக்கு நான் எப்படி சூப்பரா அவருக்காக வாழ முடியும்ன்றதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு கூட தெரியாது, எனக்கு கூட தெரியாது. யாருக்கு பாருங்க, we don't know ourselves. நம்மகிட்ட இருக்க அந்த தவறான அந்த குணங்களும் நமக்கு தெரியாது, அந்த அழகான தன்மைகளும் நமக்கு உருப்படியா தெரியாது. அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்றார், உன்னை எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும், நீ என்னை நம்பிட்டு வா, நான் உன்னோட பொறுமையா இருக்கிறேன், உன்னை நடத்துறேன், படிப்படியா நடத்துறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்க உங்களோட தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. நீங்க உங்களையே கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்கோங்க. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார், உங்களை மன்னிப்பார். என்ன நடந்தாலும் திரும்ப சொல்றேன், திரும்ப அவர்கிட்ட போயிடுங்க. என்ன பண்ணுங்க, திரும்ப அவர்கிட்ட. யூதாஸ் பண்ண தப்பு மட்டும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணாலும், எத்தனை தடவை பண்ணாலும் திரும்ப அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி, அவர்கிட்ட ரொம்ப தூரம் போகாத மாதிரி ஆக்கி விட்டு, உங்க கேரக்டரை, உங்க சுவாபத்தை எல்லாத்தையும் எப்படி மாற்றணும்னு தெரியும். இந்த சீஷர்கள் அப்படி தானே பண்ணாரு. அன்னைக்கு எல்லாரும் அவரை விட்டு ஓடினாங்க, ஆனா பிறகு இவங்க எப்படி ஆகுறாங்கன்றதை பாருங்க. இதே சீஷர்கள், அவருடைய 12 சீஷர்ல யூதாஸ் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், அவரை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். ஆனா மற்ற சீஷர்கள்ல எல்லாரும், கிட்டத்தட்ட எல்லா, யோவானை தவிர சொல்றாங்க, ரத்த சாட்சியா மரிச்சாங்க இயேசுக்காக. உயிரையே கொடுத்தாங்க, ஓடல, உயிரையே கொடுத்து மரிச்சாங்க. பேதுருலாம் மறுதளிச்சவர், அப்புறம் மறுதளிக்கல. அப்படிப்பட்டவர்களா ஸ்ட்ராங்கானவர்களா மாற்றி விட்டார். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிறப்போ வீக்கா இருந்தாங்க, கோழத்தனமா ஓடினாங்க. ஆனா பிறகு வேற விதமான ஆட்களாய் மாற்றி விட்டார். அப்ப தேவனுக்கு நீங்க பெரிய ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜீரோவா இருந்தா அவருக்கு ரொம்பவே மகிமை. ஏன்னா ஜீரோவை எடுத்து ஹீரோவா ஆக்கிடுவாரு. தேவனுக்கு
உங்கள்கிட்ட பெரிய விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய விசுவாசம் தான் நல்லதுங்க. ஆனால் எல்லாத்தையும் பெரிய விசுவாசம் இல்லை. சின்ன துளி அளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதுங்க. அதாவது அவர்கிட்ட வர்ற அளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். அவர்கிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார், மன்னிப்பார், எனக்கு உண்மை உள்ளவராக இருப்பார், எனக்கு அன்பு காட்டுவார், அன்பை வச்சவர் எடுக்கவே மாட்டார் அப்படின்னு லேசாக நம்பினீங்கனால கூட நீங்கள் இயேசுகிட்ட வந்து அவர் எப்படி உங்களை மாற்றுகிறாருன்னு நீங்கள் பார்க்கலாம். கடைசி அந்த ஒரு கோட் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஆகவே நம்ம கவனம் வந்து நான் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டேனா அப்படின்னு பார்த்து வாழ்றது கிடையாது. அப்படி வாடுறதே தப்பு. நான் சொல்கிற கிறிஸ்தவர்கள் வந்து வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கனாலும் நீங்கள் அப்படி நினச்சி வாழ்ந்தீங்கன்னா அது தப்புங்க. எல்லாத்தையும் நான் கரெக்டாக செய்கிறேன்னா ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் அது நடக்க மாட்டேங்குது, ஏன் இது நான் எல்லாத்தையும் நான் தவறு செய்கிறேன்னா, நான் இதை செய்கிறேன்னா, இப்படியே தான் கவனம் இருக்குன்னா தப்புங்க. ஹட்சன் டெய்லர் சொல்கிறாரு கேளுங்க, இட் இஸ் நாட் பை ட்ரைங் டு பி ஃபெய்த்ஃபுல். ஹட்சன் டெய்லர்ன்ற ஒரு பெரிய ஒரு மிஷனரி, சைனாவில் போய் ஊழியம் செய்தவர். இட் இஸ் நாட் பை ட்ரைங் டு பி ஃபெய்த்ஃபுல் but in looking to the faithful one that we win the victory. நான் உண்மையா இருக்கிறேனான்னு பார்த்து போறதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மை உள்ளவரை நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கதான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நான் உண்மை உள்ளவரா நடந்துக்கிறேன்னு பார்க்கறது இல்லை. உண்மை உள்ளவராய் இருக்கிற அந்த ஒருவரையே கண்டு கவனிச்சு இருக்கிறப்போ வெற்றி நம்முடையது. வெற்றிக்கு நேராக நம்மளை நடத்துகிறார். இயேசு எப்படி நமக்கு அன்பு காட்டுறார், எப்படி நம்மளை மன்னிக்கிறார், எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார்ன்றது இயேசுடைய மகிமையை பார்க்க அவருடைய முகத்தை பார்க்க வசனத்தின் மூலமா அவரை பார்க்க அவரை போல நாம மாற்றப்படுகிறோம். பெரிய வெற்றியை பெறுகிறோம், ஆசீர்வாதம் பெறுகிறோம்.